பொடி. வணக்கம் மக்களே. சிறகடிக்க ஆசை சீரியலோட அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? ரோகிணி வீட்டை விட்டு துரத்தப்பட்டாச்சு. ஆனா உண்மையான பூகம்பம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. முத்து மீனா உறவுல விழுந்த விரிசல் சரியாகுமா? நடுத்தெருவுல நிக்கிற ரோகிணி அடுத்து என்ன செய்ய போறாங்க? விஜயாவோட அடுத்த மூவ் என்ன? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம். கதை இப்போ உச்சக்கட்ட பரபரப்புல போயிட்டு இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாமே முத்துவை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா தன் தம்பி மனோஜ் ஏமாந்துடக்கூடாதுன்னு உயிரை கொடுத்து காப்பாத்தின முத்துவுக்கு கடைசியில தன் பொண்டாட்டி மீனாவே இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்கிற உண்மையே ஜீரணிக்கவே முடியல. முத்துவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இப்போ சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. பாத்ரூம்ல ஷவர்ல நின்று முத்து கதறி அழுத காட்சி உண்மையிலேயே மனசை பிசையற மாதிரி இருந்துச்சு. ஏன் டீ இப்படி பண்ண? என் உயிரையே உன் மேலே வச்சிருந்தேனே, என்னை ஏமாத்திட்டே டி அப்படின்னு அவர் அழுதது அவர் மேலே மீனா வச்சிருந்த பாசம் பொய்யான்னு அவரை யோசிக்க வச்சிருக்கு. கோவம் கூட படலாம். ஆனால் அந்த அழுகை முத்து எவ்வளோ தூரம் உடைஞ்சு போயிருக்காருன்னு காட்டுது. இன்னொரு பக்கம் ரோகிணி நிலைமை அதோகதி தான். நம்பி வந்த இடத்துல மாமியார் விஜயா 10,000 ரூபாய் பணத்தை முகத்தில் வீசாத குறையா கொடுத்து இதை வச்சுக்கோ, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்லிட்டாங்க. விஜயாவுக்கு ரோகிணி மேலே இருந்த பாசம் எல்லாம் போய் இப்போ வெறுப்பு தான் மிச்சம் இருக்கு. விஜயாவே, என் ஃப்ரெண்டுஷிப் வேற, ஆனால் நீ பண்ண துரோகம் வேற, உன்னால் என் பையன் வாழ்க்கை போச்சுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரோகிணி இப்போ தனி மரம். தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேட முடியாமல் அனாதையாக ரோட்டில் நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஹைலைட்டே முத்துவும் மீனாவும் பேசின அந்த சீன் தான். மீனா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்கோ. சூழ்நிலை கைதினா வேற வழி இல்லாமல் தான் மறைச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து, எல்லாரும் என்னை முட்டாள்னு நினைக்கிறீங்கல்ல, படிக்காதவன், இவனை ஈஸியாக ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல கேட்குறப்போ மீனாவால் பதில் சொல்ல முடியல. ஏற்கனவே தங்கை சத்யா கல்யாண விஷயத்த மறைச்சாங்கோ, இப்போ ரோகிணி விஷயத்தையும் மறைச்சிருக்காங்கோ. இது முத்துவுக்கு மீனா மேலே இருந்த ட்ரஸ்ட்டே மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. முத்துவுக்கு வந்த கனவு தான் இருக்கிறதுலே கொடுமை. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கடைசியில் மீனாவும் சேர்ந்து தன்னை பார்த்து முட்டாள் முட்டாள்னு சிரிக்கிற மாதிரி கனவு வருதுன்னா அந்த வார்த்தை அவரை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு பாருங்க. முடிச்சு பார்த்தா தான் ஒரு கோமாளி மாதிரி எல்லாருக்கும் தெரியறோன்னு முத்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த வலி அவரை தூங்க கூட விடலை. மனோஜ் நிலைமை இன்னும் மோசம். தான் கட்டின பொண்டாட்டி ஒரு பிராடு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கு. தான் இப்போ ஒரு டம்மி பீஸ் ஆயிட்டோன்னு நினச்சி வெட்கப்படுறாரு. ரோகிணி தன்னை கோடீஸ்வரன் ஆக்குவான்னு கனவு கண்ட மனோஜ் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறத நினச்சி படுக்கிற பெட்லேயே கிடந்து புலம்பிட்டு இருக்காரு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவை மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மீனா என்னதான் சாப்பாடு ஊட்டி விட போனாலும் சமாதானம் பண்ணாலும் முத்துவின் மௌனம் மீனாவை கொன்னுடும். முத்து வீட்டுக்குள்ளேயே மீனாவை அந்நியமாக பார்க்க ஆரம்பிப்பார். நீயும் மற்றவங்க மாதிரி தானே அப்படின்னு ஒதுங்கி போவார். இது மீனாவை ரொம்பவே காயப்படுத்தும். ரோகிணியை பொறுத்தவரை அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிறிஷை வச்சோ இல்லை வேற ஏதாவது சென்டிமெண்ட் ட்ராமா போட்டோ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வர பார்ப்பாங்க. ஆனால் இந்த முறை விஜயா கதவை திறக்கிறது கஷ்டம்தான். விஜயாவுக்கு ரோகிணி மேலே இருக்கிற கோபம் மீனாவை திட்டுறது மூலமாக வெளியே வரும். எல்லாம் ஒன்னால தான் நீ முதல்லையே சொல்லியிருந்தா என் பையன் தப்பிச்சிருப்பான்னு. ஸோ மீனாவை தான் விஜயா குறை சொல்லுவாங்க. மொத்தத்தில் சிறகடிக்க ஆசை இனி கண்ணீர் கடலாகி மாறப்போகுது. முத்துவின் பழைய பாசத்தை மீனா எப்படி மீட்க போகிறாங்க? ரோகிணி அடுத்து என்ன தில்லாலங்கடி வேலை பார்க்க போகிறாங்க? இதெல்லாம் தான் இனி வரணும் எபிசோடில் ஹைலைட்டாக இருக்க போகுது. கதைக்களம் சூடு பிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.